Friends, welcome you in East Learning Biology session. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஒரு டைகாட் பிளான்ட் எம்பிரியோட ஸ்ட்ரக்சர் வித் அதனுடைய செல் ஃபியூச்சர்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். First, the dicot embryo present inside the female gametophyte or embryo sac of ovule. ஓவிலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சேம்பர், அதுக்கு பேர் female gametophyte or embryo sac. அதுக்கு உள்ளார தான் இந்த எம்பிரியோ இருக்கு. Next, it has central embryonal axis and two cotyledons. இதுக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டா ஒரு சென்ட்ரல் எம்பிரியோனல் ஆக்சிஸ் நீண்ட ஒரு உருளை மாதிரி ஒரு அச்சு இருக்கு. அதோட two cotyledons இருக்கு. In embryonal axis, the portion above the level of cotyledon is epicotyledon. எபிகாட்டிலன் என்ன கேட்டா இந்த காட்டிலனுக்கு மேல இருக்கக்கூடிய போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா எபிகாட்டிலன் சொல்றோம். two cotyledons இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் இந்த போர்ஷனுக்கு தான் எபிகாட்டிலன் சொல்றோம். இந்த எபிகாட்டில் which terminate plumule or stem tipல போய் அது முடிவடையுது. இந்த stem டிப்புக்கு பேர் தான் plumule என்று பேர். இந்த plumule தான் ஃபியூச்சர்ல எபிக்கல் பட்டா மாறி இளம் குருத்தாக மாறும். Next, the cylindrical portion below the level of cotyledon is hypocotyl என்று பேர். இந்த காட்டிலனுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் தான் என்ன சொல்றோம்னு கேட்டா hypocotyl என்று பேர். Hypo means below, cotyl means cotyledons. இது terminate with radicle or root tipல போய் இது முடிவடையுது. இது எங்க போய் முடிவடையுது? hypocotyl radicle or root tipல போய் முடிவடையுது. வேரினுடைய நுனி பகுதியில போய் அது முடிவடையுது. below the cotyledon, the hypocotyl which terminate the radicle. இதுக்கு இன்னொரு பேர் root tip ன்னு பேர். ஓகே, இந்த root, இந்த radicle தான் ஃபியூச்சர்ல tap root ஆ மாறும். The root tip is covered with root cap. இந்த root tip எது கவர் பண்ணிருக்குமா? root cap. The main role of root cap which protect the root tip from mechanical injuries. இந்த டேப் ரூட் வாட்டரை தேடி அண்டர் கிரவுண்ட்ல போகும்போது சில மெக்கானிக்கல் இன்ஜூரிஸ் எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு இந்த ரூட் கேப் ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் யூ இன் ஈஸ்ட் லேர்னிங் பயாலஜி செஷன். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஒரு டைகாட் பிளான்ட் எம்பிரியோட ஸ்ட்ரக்சர் வித் அதனுடைய செல் ஃபியூச்சர்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். First, the dicot embryo present inside the female gametophyte or embryo sac of ovule. ஓவிலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சேம்பர், அதுக்கு பேர் female gametophyte or embryo sac. அதுக்கு உள்ளார தான் இந்த எம்பிரியோ இருக்கு. Next, it has central embryonal axis and two cotyledons. இதுக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டா ஒரு சென்ட்ரல் எம்பிரியோனல் ஆக்சிஸ் நீண்ட ஒரு உருளை மாதிரி ஒரு அச்சு இருக்கு. அதோட